வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொள்ளு குழம்பு வைக்கலாம். உடம்புக்கு நல்லது, கொழுப்பை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லது. வாங்க, கொள்ளு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் அரை கிண்ணம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்து வச்சு பாருங்க. நல்லா வெந்து வச்சு இந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு ரசம் வைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி போட்டுக்கலாங்க, ஒரு தக்காளி. மிளகாய், தேங்காய், ஜீரகம் போட்டுடலாங்க. வதக்கி வச்சுங்க. அதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அதை இப்போ நம்ம இந்த கொள்ளும் இந்த வதக்கி வச்ச பாருங்க, இதையும் நம்ம குறன்னு இதை நல்லா நேவாக அரைச்சிட்டு இதை போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிடலாங்க. இப்போ ஆயில் ஊற்றிருக்கேங்க. கடுகு போட்டுக்கலாம், தாளிச்சிடலாம். கொள்ளு குழம்ப உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாருங்க, குறன்னு அரைச்சி வச்சுருக்க பாருங்க. இந்த மாதிரி குறன்னு அரைக்க, நேவாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் போட்டுடுறாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியை கரைச்சி மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்கணுங்க. கொதிச்சோன்னு நல்லா இறக்கிற வேண்டியதுதான். இதெல்லாம் வதக்கி வச்சுங்க. நல்லா ஒரு கொதிச்சா போதும், இறக்கிடலாம். இன்னும் கொதிக்கட்டும். அவ்வளவுதாங்க, கொள்ளு ரசம் ரெடி ஆகிட்டு. சாரிங்க, கொள்ளு ரசம்னு சொல்லிட்டேன். கொள்ளு குழம்புங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.